Hi students, நான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சாப்டர் நம்பர் 2 யூனிட் நம்பர் 2 ஹிஸ்டரியில the world between two world wars ஸோ ரெண்டு வேர்ல்டு வாருக்கு நடுவில் வந்துட்டு வேர்ல்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த சாப்டர். இந்த சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ டோட்டலாக 6 2 மார்க் கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். என்ன அப்படி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1919 to 1939. ஸோ இன்டர்வார் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் நடுவில் இருந்த அந்த பீரியடை தான் வந்துட்டு இன்டர்வார் பீரியட், அதாவது 1919 1939 வரைக்கும் தான் இன்டர்வார் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வார் பீரியட்ல வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு என்னென்னலாம் நடந்துச்சு, எதுக்கு அப்படின்னா அந்த கொலோனியல் ரூல்ல இருந்து நம்ம மாறி வர்றக்கு அந்த டீகோலனைசேஷன் ஆருக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இந்த டீட்டெயில் ஆன்சரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கிளாஸில். ஸோ செகண்ட் கொஸ்டின், attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1919 to 1939. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்க, இங்க இருக்கு. First one is diarchy in provinces. So provinces is nothing but India in the states தான் வந்துட்டு ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயார்கி அப்படிங்கிறது வந்துட்டு இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு பேர் ரூல் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டயார்கி இன் ப்ராவின்சஸ் பாருங்க. The decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of Swadeshi movement in 1905. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரியோட பிகினிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எதோட தொடக்கமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட், நம்ம இந்தியாவில் இருந்த சுதேசி மூமெண்ட் தான் வந்துட்டு இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுதேசி மூமெண்ட் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1905 வந்துட்டு நடந்தது. ஸோ த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா இன் த பிகினிங் ஆஃப் த 20th century with the launch of Swadeshi movement in 1905. In 1919, the Government of India Act introduced diarchy that provided for the elected provincial assemblies as well as for the Indian ministers to hold certain portfolios under transferred subjects. So 1919ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அதில் என்ன கிடைக்கும்னா ஒரு ப்ராவின்ஸ், அதாவது ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டு வந்துட்டு இருந்துருவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் மினிஸ்டர்ஸுக்கும் சர்டைன் பிளேஸ் வந்துட்டு அவங்க ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் 1919 the Government of India Act introduced diarchy that provided for the elected provincial assemblies as well as for the Indian ministers to hold certain portfolios under transferred subjects. This measure of the British government was to buy the political peace needed to expand the tax base. ஸோ இது எதுக்கு அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மெரிட் இல்லாமல், அட்வான்டேஜ் இல்லாமல் அவங்க எந்த ஒரு பாலிசியும் இந்தியாவில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த டயார்கி, இந்த சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பீஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பீஸ் இருந்துருச்சு அப்படின்னா டேக்ஸ் பேஸ், அதாவது வந்துட்டு நம்மளோட டேக்ஸை வந்துட்டு அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் மெஷர் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் was to buy the political peace, அதாவது வந்துட்டு அரசியல் சம்பந்தமாக ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அரசியலில் வந்துட்டு அமைதி வந்துருச்சு அப்படின்னா அவங்களால டேக்ஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். The Indian National Congress rejected diarchy
and decided to boycott the legislature. ஆனா நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துட்டு இந்த டயார்கி சிஸ்டத்தை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த லெஜிஸ்லேச்சரை பாய்காட் பண்ணாங்கன்னா தடுக்கிறாங்க, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்காட் பண்றாங்க. பாய்காட் அப்படின்னா தடுக்கிறது, பேன் பண்றது தான் பாய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the decolonization process in India started in the beginning of 20th century with the launch of Sudesi movement in 1905. So decolonization processல இந்தியாவில் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியோட பிகினிங் ஸ்டார்டிங் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அவங்க வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1905ல் சுதேசி மூமெண்ட் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 1919ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி டயார்கி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பீஸ், அதாவது வந்துட்டு அரசியல் அமைதி வந்துட்டு இருக்கும். ஸோ அது மூலயமா அவங்களால அந்த டேக்ஸ் பேஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் மெஷர் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் was to buy the political peace. இந்தியாவில் வந்துட்டு அரசியல் அமைதியை கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்துட்டு நம்மளோட டேக்ஸ் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தே ரிஜெக்டட் இட். ஸோ வந்து இந்த டயார்கி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு பாய்காட் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டயார்கி இன் ப்ராவின்சஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. ஸோ இந்த இந்தியா வந்துட்டு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆருக்கு என்னென்ன மெஷர்ஸ் அவங்க எடுத்தாங்க, லேக் ஆஃப் மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கலை. டிஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் given to certain select industries such as sugar, cement and chemicals, there was no change in the colonial economic policy. அதாவது வந்துட்டு டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன், அதாவது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சுகர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அங்கே சம் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும், அதை வந்துட்டு இவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த செலக்டட் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறத டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளோட எக்கானாமிக் பாலிசியில் எந்த வித சேஞ்சும் இல்லை. அதான் சொல்கிறாங்க, despite the discriminating protection given to certain select industries such as cement, sugar and chemicals, there was no change in the colonial economy policy. அந்த colonial economic policyல எந்த விதமான ஒரு சேஞ்சையும் அவங்க கொண்டு வரல. Incentives were provided for the British iron and steel industry by guaranteeing the purchasing contracts. ஸோ இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இன்சென்டிவை கொடுத்தாங்க. ஸோ அது மூலயமா அந்த பர்ச்சேஸ் அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு கேரண்டி பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான இன்சென்டிவ்ஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணல. பட் இன் கேஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in the new industries. ஸோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ், டெக்னிக்கல் அட்வைஸ் மூலயமாவும் ஒரு எஜுகேஷன் மூலயமாவும் சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி பைனியர் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா, பைனியர் அப்படின்னா முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பைனியர் ஃபேக்ட்ரிஸ், ஒரு முன்மாதிரி அதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பாருங்க. பட் இன் த கேஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in new industries. Even this policy was soon abandoned as many British enterprises were opposed to this. ஸோ வந்துட்டு இந்த பாலிசி அவங்க கொண்டு வந்தாலும் சீக்கிரமாக அது வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வந்துட்டு இதுக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு அபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா இன் த டேஸ் ஆஃப் கிரேட் டெப்ரெஷன். ஸோ வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்துட்டு கிரேட் டெப்ரெஷன் வந்துட்டு இருந்தது 1929. அந்த டேஸில் வந்துட்டு இந்தியா எப்படி இருந்தது? த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929
had a disastrous impact on British trade and business. ஸோ 1929 இருந்த இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பிரிட்டிஷோட அவங்களோட ட்ரேட்லேயும் அவங்களோட பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பேக்ட், டிசாஸ்டர்ஸ் இம்பேக்ட், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விளைவை வந்துட்டு அது கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929 had a disastrous impact on British trade and business. அவங்களோட ட்ரேட் ஆகட்டும் அவங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் அதில் வந்துட்டு ஒரு டிசாஸ்ட்ரஸ் இம்பேக்டை வந்துட்டு இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்துட்டு கொண்டு வந்துச்சு. Foreign investment declined particularly in heavy industrial sector like railway and building. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ பிரிட்டிஷுக்கு வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருந்தது. அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. பர்டிகுலராக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் வந்துட்டு அந்த ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன்ட் particularly in the heavy industry sector like railway and building. Britain transmitted the effects of depression to its colonies. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெப்ரெஷன், அந்த கிரேட் டெப்ரெஷனோட எஃபெக்டை வந்துட்டு அவங்க ரூல் பண்ண காலனிஸில் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரூல் பண்ணக்கூடிய காலனிஸில் டேக்ஸ் அதிகப்படுத்தினாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட டெப்ரெஷன், அந்த எக்கனாமியை வந்துட்டு சரி பண்ணிக்க பார்த்தாங்க. அதான் சொல்கிறாங்க, பிரிட்டன் transmitted the effects of depression to its colonies. ஸோ அவங்க ரூல் பண்ண காலனிஸுக்கு வந்துட்டு அந்த டெப்ரெஷனை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணினாங்க. India was forced to adhere to the policy of balancing the budget. ஸோ இந்தியா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு இது மூலயமா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெவி டேக்ஸு, இந்த டியூட்டிஸ் எல்லாம் போடுறாங்க. ட்ரேட் டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டிலாம் அதிகமாக போடும்போது நம்மளோட பட்ஜெட்டை வந்துட்டு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்களோட பட்ஜெட்டை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா இந்த டேஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் பார்க்கும்போது the Great Depression of 1929 had a disastrous impact on British trade and business. Foreign investment declined, particularly in the heavy industrial sector like railway building. Britain transmitted the effects of depression to its colonies. India was forced to adhere to the policy of balancing the budget. Next one பாருங்க, impact of depression on Indian agriculture. ஸோ அந்த டெப்ரெஷன் மூலமா நம்மளோட இந்தியன் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இம்பேக்ட் வந்துட்டு வந்தது. The value of farm produce declined by half, while the land rent to be paid by the peasant remain unchanged. ஸோ இது மூலமா அந்த ஃபார்மில் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கூட்ஸோட வேல்யூ வந்துட்டு அதோட ஹாஃபாக வந்துட்டு டிக்ளைன் ஆச்சு. சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேடியை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா 1 kg ஆஃப் பேடி வந்துட்டு 20 ரூபீக்கு சோல்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஹாஃபாக குறைஞ்சிருச்சு, 10 ரூபீஸுக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த நிலத்துக்கு அவங்க கட்டக்கூடிய ரெண்டோ டேக்ஸோ வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்தது. ஸோ வந்துட்டு 20 ரூபீஸ் இருந்த பேடி வந்துட்டு 10 ரூபீஸுக்கு கம்மியாகும் போது அந்த லேண்டுக்கு அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்ட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஆனால் அவங்க கட்டக்கூடிய ரெண்ட்டு வந்துட்டு அப்படியே தான் இருந்தது, சேஞ்ச் ஆகாமையே தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறாங்க, the value of farm produce declined by the half, while the land rent to be paid by the peasant remain unchanged. Farmers and Indian manufacturers therefore had to sell their gold and silver to reserves to subsist. So அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த கோல்டு அண்ட் சில்வர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க சப்சிஸ்டாக இருக்க, அவங்க உயிர் வாழ்றதுக்கு, அவங்களோட லேண்டை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்க ஆரம்பிச்சாங்க.
left radicalism was also very much in evidence. So radicalism அப்படின்னா தீவிரவாதம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எவிடன்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதமும் இருந்து. ஸோ இதோட டிப்ரெஷன் மூலமா தீவிரவாதமும் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சது இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்பேக்ட் ஆஃப் டெப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா the value of farm produce declined by half while the land rent to be paid by the peasant remained unchanged. Farmers and Indian manufacturers therefore had to sell their gold and silver reserves to subsist. So left radicalism was also very much in evidence. ஸோ வந்துட்டு ரேடிக்கலிசம் தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இதான் வந்துட்டு இம்பேக்ட், இந்த டெப்ரெஷனோட இம்பேக்ட் நம்மளோட இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இந்த டெப்ரெஷனோட இம்பேக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ 1935ல இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா என்ன பண்ணாங்க? திஸ் ஆக்ட் provided for greater power of local governments and the introduction of direct elections. ஸோ இந்த ஆக்ட் மூலமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர், அதாவது வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு நல்ல பவர் இருந்தது. அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன் 1937 elections Congress won the resounding victory in the most of the provinces. ஸோ 1937 நடந்த எலெக்ஷனில் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு வெற்றி பெற்றாங்க. நிறையா ப்ராவின்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு அவங்க தான் ஜெயிச்சாங்க. However, the decision of the Britain to involve in the Second World War without consulting the popular Congress ministers in the provinces forced the latter to resign from the office. ஆனால் அப்படி ஜெயிச்சாலும் இந்த பிரிட்டனோட டெசிஷன், அதாவது இந்தியாவை வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பிரிட்டனோட டிசிஷன் வந்துட்டு இந்த டிசிஷனை வந்துட்டு அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இந்த டிசிஷனை வந்துட்டு பிரிட்டனாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த காங்கிரஸில் இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருந்து ரிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இந்த ஆக்ட் மூலமா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு பவர் இருந்தது. அவங்க டைரக்ட் எலெக்ஷன்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1937 நடந்த எலெக்ஷனில் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க நிறையா ப்ராவின்சஸில். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இந்த பிரிட்டிஷோட டெசிஷன்ஸ், அதாவது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவை வந்துட்டு இந்த வேர்ல்டு வாரில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டெசிஷனை வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. யார்கிட்டையும் கலந்து பேசிக்காம அவங்களாம் இந்த டிசிஷன் எடுத்தது வந்துட்டு இந்த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ஒர்க் பண்ண அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த போஸ்ட்டை வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயார்கி இன் ப்ராவின்சஸ். ஸோ அந்த டயார்கி சிஸ்டம் வந்துட்டு எப்படி ப்ராவின்ஸில் வருது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் மெஷர் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. தேர்ட் ஒன் இஸ் இந்தியா இன் த டேஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் இந்தியா எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பேக்ட் ஆஃப் டெப்ரெஷன் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். நம்ம இந்தியாவோட அக்ரிகல்ச்சரில் அந்த டெப்ரெஷனோட இம்பேக்ட் விளைவுகள் எப்படி இருந்துச்சு. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ 1935 அந்த ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் என்னென்ன சொல்யூஷன்ஸ் அவங்க எடுத்தாங்க, ஆனாலும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்தியா வந்துட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயில் attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.